வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கிராம் ஸ்கெமிடிட் ப்ராசஸை எப்படி அப்ளை பண்ணி ஒரு ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறமா அந்த வெக்டார்ஸ் எப்படி நார்மலைஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். Apply the Gram-Schmidt process to the given subset S of the inner product space V to obtain orthogonal basis for the span S. Normalize the vectors in this basis to obtain an orthonormal basis beta for span S. So orthogonal basis கண்டுபிடிக்கணும், அப்புறம் normalize பண்ணி orthonormal basis கண்டுபிடிக்கணும். Compute the Fourier coefficients of the given vector related to the beta. அதாவது இந்த ஆர்த்தோநார்மல் பேசிஸ்க்கான ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே வெக்டார் பேசிஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பேனுக்குள்ளே நம்மளுக்கு 3 மேட்ரிக்ஸ் இருக்கும், 1 2 3. கூட எக்ஸ்ட்ரா அந்த ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும் போது அது யூஸ் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். S is equal to இந்த மொதல் மேட்ரிக்ஸை W1 எடுத்துக்கணும், ரெண்டாவது மேட்ரிக்ஸ் W2, மூணாவது மேட்ரிக்ஸ் W3 எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, V1 V2 V3க்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது V1 இந்த ஸ்பேனுக்குள்ளே இருக்கிற மொதல் மேட்ரிக்ஸ் தான் நம்ம W1 எடுத்துக்கணும். அப்போது V1 ஆனது W1க்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இது நம்ம டேரெக்டாக V1 கண்டுபிடிச்சாச்சு இப்போவே. ஸோ V1ஓட ஆன்சர் என்னது? W1 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் V2 மேட்ரிக்ஸ், அதாவது V2. ஓகேங்களா? V2 ஈக்குவல் டு W2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 கமா V1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்டூ V1. இது ஃபார்முலா. இது V2க்கு. V3க்கு பார்த்துட்டிங்கன்னா W3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 கமா V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் இன்டூ V1 மைனஸ் W3 V2 இன்னர் ப்ராடக்ட் பை நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இன்டூ V2. ஸோ முதல் வேலை நம்ம இந்த V1 V2 V3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு நார்ம் ஆஃப் V1, நார்ம் ஆஃப் V2, நார்ம் ஆஃப் V3 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு. ஸ்டெப் 2, V1 கண்டுபிடிக்க போகிறோம். V1க்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில்? V1க்கு என்ன ஃபார்முலா? W1. ஸோ W1 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 3 5 மைனஸ் 1 1. 3 5 மைனஸ் 1 1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ V1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து V2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கும் அந்த ஆன்சர். அடுத்து கண்டுபிடிக்க போகிறது V2. அந்த V2 கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, W2 கமா V1 இன்னர் ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம V2 ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள், V2 ஃபார்முலா தான் V2க்கான ஃபார்முலா. இந்த V2 ஃபார்முலாவில் நம்மளுக்கு W2 என்னன்னு தெரியணும், இது என்னன்னு தெரியணும், இது என்னன்னு தெரியணும், இது என்னன்னு தெரியும். ஸோ இது நாலுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம இன்னர் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். W2 கமா V1. ஸோ இப்படின்னா என்னதுன்னா, ட்ரேஸ், டிஆர்னா ட்ரேஸ், ட்ரேஸ் ஆஃப் V1 ஸ்டார்னா டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம், W2. ஓகேங்களா? சரி, ட்ரேஸ் V1 ஸ்டார்னா V1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது? 3 5. அதை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் எழுதணும், 3 5. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ -1 1. அதை எடுத்து காலம்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் W2வால் மல்டிப்ளை பண்ணும். W2 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் W2 இருக்குது -1 9 5 -1. அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 3 × -1 -3, -1 × 5 -5, 5 × -1 -5, 1 × 5 5, 3 9s are 27, -1 × -1 +1, 5 9s are 45, 1 × -1 -1, -3 -5 வரும் -8, 27 + 1 28, -5 + 5 cancel 0, 45 - 1 44.
ஸோ இதுக்கான ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த டயக்னல் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். -8 + 44. 44ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 36. ஸோ இதுதான் வந்து W2V1 இன்னர் ப்ராடக்ட்டுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன இருக்கீங்க? V1 நார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்ம் ஆஃப் V1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் V1 ஸ்டார் இன்டூ V1. ட்ரேஸ் ஆஃப் V1 மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? இதான இதோட டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம். சரி, நெக்ஸ்ட் V1 மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 3s are 9, -1 into -1 +1, 5 3s are 15, 1 into -1 -1, 3 5s are 15, -1 into 1 -1, 5 5s are 25, 1 1s are 1. ஓகேங்களா? 9 + 1 10, 15ல் 1 போயிடுச்சுன்னா 14, 15ல் 1 போயிடுச்சுன்னா 14, 25 + 1 26. இப்போ இதுக்கு ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ட்ரேஸ் என்னது? இந்த டயகனல் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 10 + 26 என்ன வரும்? 36. 36 ரூட் எடுத்தால் 6. தேர்ஃபோர் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? V2 = W2 மேட்ரிக்ஸ். ஸோ W2 மேட்ரிக்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் W2V1 உடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு? 36. 36 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் V1 இருக்கு 6. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 இன்டூ V1 மேட்ரிக்ஸ். V1 மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 36 36 கேன்சல். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். மைனஸ் எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிப்போம். எப்பயுமே மைனஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு உள்ள சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. -3 -5 +1 -1. இப்போ டேரெக்டாக பண்ணலாம். -1 -3 -4, 9 - 5 4, 5 + 1 6, -1 -1 -2. ஸோ இதுதான் V2க்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட்டு V2 கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து V3 கண்டுபிடிக்க போகிறோம். V3னுடைய ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போகணும் இப்போ. ஸோ இதான் V3க்கான ஃபார்முலா. அதில் நம்ம ஃபஸ்ட்டு W3V1 W3V2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் W3V1 இன்னர் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதலாம்? ட்ரேஸ் ஆஃப் V1 ஸ்டார் W3, ட்ரேஸ் ஆஃப் V1 மேட்ரிக்ஸ். இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். W3 மேட்ரிக்ஸ். W3 மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? இது எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 3 7s are 21, -1 into 2 -2, 5 7s are 35, 1 2s are 2, 3 into -17 -51, -1 into -6 +6, 5 into -17 -85, 1 into -6 -6. 21ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 19. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? 51ல 6 போயிடுச்சுன்னா -45. 35 + 32, 35 + 2 வந்து 37, -85 -6 வந்து -91. நெக்ஸ்ட் இப்போ ட்ரேஸ் எடுத்துடலாம். டயகனல் மேட்ரிக்ஸ் 19 -91, 19ல் 91 போயிடுச்சுன்னா -72. இதுதான் W3V1க்கான ஆன்சர். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்து இதை கண்டுபிடிக்கலாம். W3, V2. இதுக்கு எப்படி எழுதலாம்? ட்ரேஸ் ஆஃப் இந்த V2 இருக்கு இல்லையா, அதுக்கான டிரான்ஸ்போஸ் ஸ்டார், அப்புறம் W3 மல்டிப்ளை பண்ணணும். TR ட்ரேஸ் ஆஃப் V2 மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ரோவை காலமாக மாற்றி எழுதணும். -4 4 6 -2. நெக்ஸ்ட் W3 மேட்ரிக்ஸ். W3 மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே இருக்கு. இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். -4 into 7 -28, 6 into 2 12, 4 7s are 28, -2 into 2 -4, -4 into -17 +68, 6 into -6 -36, 4 into -17 -68, -2 into -6 +12. ஓகேங்களா? 28ல 12 போயிடுச்சுன்னா எவ்வளவு? -16, 68ல 36 போயிடுச்சுன்னா 32, 28ல 4 போயிடுச்சுன்னா 24, 68ல 12 போயிடுச்சுன்னா -56. இப்போ ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இந்த டயகனல் எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். -16 -56. ஸோ ஆட் பண்ணால் -72. இதுதான்
W3 V2க்கான சொல்யூஷன். இப்போ நார்ம் ஆஃப் V2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நார்ம் ஆஃப் V1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. நார்ம் ஆஃப் V2 ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் V2 ஸ்டார் V2. V2 மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஏற்கனவே V2 மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். திரும்ப V2, ஸோ V2 மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதுங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம V2 சால்வ் பண்ணியிருப்போம், அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். -4 × -4 16, 6 6 are 36, 4 × -4 -16, -2 × 6 -12, -4 × 4 -16, 6 × -2 -12, 4 × 4 16, -2 × -2 +4. Next 16 + 36 எவ்வளோ 52, -16 -12 வந்து -28, -16 -12 வந்து -28, 16 + 4 வந்து 20. இப்போ இதுக்கு ட்ரேஸ் எடுங்க. 52 + 20, 52 + 20 எவ்வளோ √72. அவ்வளோதான், நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நார்மல் சப்ஸ்டியூஷன் தான். V3 = W3 மேட்ரிக்ஸ். W3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ W3 மேட்ரிக்ஸ் மைனஸ் W3 V1, அதோட ஆன்சர் எவ்வளோ இருக்குது -72 பை V1 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், நார்ம் ஆஃப் V1 வந்து 6, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. நெக்ஸ்ட் V1 மேட்ரிக்ஸ். V1 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சல V1 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த V1 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் மைனஸ் W3 V2. W3 V2 எவ்வளோ இருக்கு -72 பை V2 ஸ்கொயர். இங்கே V2 வந்து √72 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும், +72. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்குது V2 மேட்ரிக்ஸ். V2 மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், கரெக்டுங்களா. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எல்லா வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 36 1s are 36 2s are -to -+ ஆகிடும். ஓகே, 72 72 கேன்சல், -to -+. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதுவோம், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதுவோம். இந்த மைனஸ்ல ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2 இருக்குல்ல, இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 2 5s are 10, 2 × -1 -2, 2 × 1 2. இப்போ நார்மல் அடிஷன். 7 + 6 -4 பண்ணால் 9, -17 + 10 + 4 பண்ணால் -3, 2 -2 0, 0 + 6 6, -6 + 2 -4, -4 -2 -6. ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க. இதுதான் V3க்கான சொல்யூஷன். இப்போ இதுக்கு நார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்ம் நம்ம எல்லோட ஸ்டெப், அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஃபார் ஸ்பேன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதாவது V1 V2 இந்த V3 இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு நார்மும் கண்டுபிடிச்சிடலாம். நார்ம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் V3 ஸ்டார் V3. V3 மேட்ரிக்ஸ் கடை டிரான்ஸ்போஸ் எடுங்க. 9 -3 6 -6. V3 மேட்ரிக்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். 9 9s are 81, 6 6 are 36, -3 × 9 -27, -6 × 6 -36, 9 × -3 -27, 6 × -6 -36, -3 × 3 +9, -6 × -6 +36. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 117 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -63, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -63, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 45. இப்போ ட்ரேஸ் எடுத்துடலாமா. 117ஐயும் 45ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 117 45 ஆட் பண்ணால் √162 வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்துடலாம். 2 8s are 16, 2 1s are, கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு 9 9s are 81. அப்போது 2 9 இருந்தால் ஒரு 9 போட்டு ஒரு 2க்கு மட்டும் √2. ஸோ இதுதான் நார்ம் ஆஃப் V3. இதோட A கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம B கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிறோம். B கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், வெக்டார்ஸை நார்மலைஸ் பண்ணி ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் பீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா U1 U2 U3 கண்டுபிடிக்கணும். அதான் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். U1க்கு ஃபார்முலா 1/norm of V1 × V1, 1/norm of V1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். norm of V1
என்ன இருக்கு 6. அந்த 6 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்புறம் V1 மேட்ரிக்ஸ், இந்த V1 மேட்ரிக்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நார்மலாக அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ U1 கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர்லி U2 ஃபார்முலா 1/norm of V2 into V2. 1/norm of V2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √72 அதுக்கும் எடுத்துருவோம். 72 2 3s are 6, 2 6 are 2 18s are 2 9s are 3 3s are. அப்போ என்ன பண்ணலாம்? 2 2 இருந்தால் ஒரு 2, 2 3 இருந்தால் ஒரு 3. அப்போது 6 2 into 3 தனியாக ஒரு 2 இருக்கா √2. ஸோ 2 3s are 6 √2. ஸோ இதுக்கு ஆன்சர் 6 √2 கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? 6 √2. ஸோ அந்த 6 √2 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 1/6 √2 V2 மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். V2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிமிலர்லி U3 கண்டுபிடிக்க போகிறோம். U3 ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். U3 = 1/norm of V3 into V3. 1/norm of V3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 √2. V3 மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? V3 மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? V3 மேட்ரிக்ஸ். ஸோ V3 மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் U3க்கான சொல்யூஷன். ஸோ இதுதான் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். U1 U2 U3. ஸோ U1 ஆன்சர் எடுத்து எழுதுங்க, கமா U2 ஆன்சர் எடுத்து எழுதுங்க, கமா U3 ஆன்சர். இதுதான் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். இதை பீட்டாக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா பாருங்க. C1 கோஎஃபிஷியன்ட் 1 = ட்ரேஸ் ஆஃப் U1 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து A கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? U1 ஸ்டார், U1 இருக்கு தானே 1/6. ஸ்டார்னா இதை டிரான்ஸ்போஸ் எடுங்க. 3 5 எடுத்து இப்படி எழுதணும், -1 1 எடுத்து இப்படி எழுதணும். கூட A மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். A மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க, சொன்னேன் இல்லையா? இந்த A மேட்ரிக்ஸ் கூட எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நார்மல் இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 1/6க்கு வெளியில் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ ட்ரேஸ் எடுக்க போகிறோம். 1 + 143 என்ன வரும்? 144/6. 6 1s are 6, 6 2s are 12, balance 2, 6 4s are 24. ஸோ ஆன்சர் 24. ஸோ ஃபஸ்ட்டு ஃபூரியர் கோஎஃபிஷியன்டோட சொல்யூஷன் 24. இதேமாதிரி C2க்கு சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரேஸ் ஆஃப் U2 மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து A மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? U2 மேட்ரிக்ஸ்னா இருக்கு 1/6 √2. அதை வெளியில் போட்டுக்கலாம். ட்ரேஸ் U2 மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம். A மேட்ரிக்ஸ் கொஷினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வரும். இப்போ ட்ரேஸ் எடுத்துடலாம். டயகனல் ஆட் பண்ணுங்க. -20 + 92. -20 + 92 என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 72. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க. 6 1s are 6, 6 12s are 72. ஸோ 12/√2 வரும். டினாமினேட்டரில் √2 இருந்தால் √2/√2 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 12 √2, √2 into √2 2, 2 1s are 2 6. ஸோ ஆன்சர் 6 √2. இதான் செகண்ட் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். தேர்டு ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா சொல்லுங்க. ட்ரேஸ் ஆஃப் U3 ஸ்டார் A. ஓகேங்களா? சாரி, U3 ஸ்டார்னுடைய ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க. U3 1/9 √2. அதை எடுத்து முதல்ல வெளியே போட்டுடலாம். ட்ரேஸ் ஆஃப் பக்கத்தில் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் ரோ எடுத்து காலமாக எழுத போகிறோம். காலம்ஸாக எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் உங்கள் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் இது கிடைக்கும். இப்போ இதுக்கு ட்ரேஸ் எடுக்க போகிறோம். டயகனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். -33 -120 வரும். -162. இங்கே √2 இருக்கனால மேலேயும் கீழே √2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் -162 √2/√2 into √2 2. இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 1s are 2 8s are 16, 2 1s are 9 1s are 9 9s are. ஸோ -9 √2. இதுதான் தேர்டு ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்கான சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.